திருநாவுக்கரசு பெருமான். இவர் அப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவரும் திருஞான சம்பந்தமூர்த்தியும் பல ஸ்தல யாத்திரைகளை மேற்கொள்கின்றார்கள் ஒன்றாக இணைந்து. அப்படி இவர்கள் வேதாரண்யம் வரும் பொழுது அங்கே மறைகளால் காப்பிடப்பட்டிருந்த கதவு இருந்தது. இதை அறிந்து கொண்ட திருஞான சம்பந்தமூர்த்தி அப்பரே தாங்கள் இந்த மறைக்கதவம் திறக்க பாடலை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது திருநாவுக்கரசு பெருமான் பாடுகின்றார். பண்ணின் நேர்மழால் என்று ஆரம்பிக்கின்ற அற்புதமான பதிகம். இந்த பாடலை பாடியவுடன் மறைகள் காப்பிடப்பட்டிருந்த மறைக்கதவம் தானாக திறந்து கொண்டது. பின்பு சதுரம் மறையாக என்று திருஞான சம்பந்தமூர்த்தி ஒரு பதிகத்தை பாடுகின்றார். இதன் மூலம் இந்த கதவுகள் மூடப்படுகின்றன. மறைக்கதவுகளை மட்டும் கிடையாது, மனக்கதவுகளையும் திறந்தவர் அல்லவா திருநாவுக்கரசு பெருமான். அவருடைய இசைத்தமிழ், அவருடைய தமிழ் புலமை அப்படிப்பட்டது. வேதங்களால் காப்பிடப்பட்டிருந்த வேதாரண்யபுரீஸ்வரர் கோவிலிலே இந்த பண்ணி நேர்முழல் என்ற பாடலை பாடி மறைக்கதவும் திறக்கப்பட்டது. திருநாவுக்கரசு பெருமானுடைய அற்புதமான தமிழ் புலமைக்கும் சிவபக்திக்கும் சான்று. ஓம் நமச்சிவாய.